இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ் டெஸ்ட் 9க்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தாங்க இது. வாங்க பார்க்கலாம். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் மற்றும் காலனியாதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், இந்த 2 பாடங்கள்ல இருந்து தாங்க கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 அல்லது 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தாங்க சரியான விடையாக இருக்கும். கேள்வி 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூற்று சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம், புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. கூற்றும் காரணம் இரண்டும் சரியாக தாங்க இருக்குது. பூமியிலேயே வறண்ட நிலப்பகுதி என்னது அப்படின்னு கேட்காங்க. அடகாமா பாலைவனம் அப்படிங்கிறது சரியாக இருக்குங்க. பொறுத்துக்க பாருங்கள். குளிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் பிப்ரவரி அப்படிங்கிறதுங்க. கோடை காலம் அப்படின்னு பார்த்தீங்க மார்ச் முதல் மே வரை நமக்கு கோடை காலமாக இருக்குங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டு செப்டம்பராக இருக்குங்க. வடகிழக்கு பருவக்காற்று காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்குங்க. இப்போ வடகிழக்கு பருவக்காற்று காலம்தாங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. கலைமான் எந்த மாநிலத்தின் மாநில விலங்காக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 7வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. இரண்டுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நந்தாதேவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குங்க. நாக்ரைக் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயாவில் இருக்குது. பச்மாரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சிம்லிபால் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. சேஷாசலம் குன்றுகள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 5, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தாங்க. இதன் பொருள் பருவகாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். பருவக்காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத ஒரு சிக்கலான நிகழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 3மே சரிதாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. பொறுத்துக்க பார்க்கலாம் வாங்க. 1972 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். 1973 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம். 1952 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வனவிலங்கு வாரியம். 1992 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா UN உயிரியல் பன்மை மரபு கருத்தரங்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 3, 4 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. பின்வருவனவற்றில் எத்தனை இணை சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ரோஸ் மரம், சின்கோனா, சிடார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அயன மண்டல இலையுதிர் காடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு, சால் மரம் வந்து அங்கே இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. முட்புதர் காடுகளில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலுப்பை பலா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அயன மண்டல வறண்ட காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கருவேலம், ஈச்ச மரம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை இணை சரியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை இணை சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இணை அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து இருக்குங்க. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியில் இருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது அப்படின்னு கொடுத்தாங்க. இப்பருவக்காற்றின் மூலம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்றவை நல்ல மழைப்பொழிவை தருகின்றன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரிதான் அப்படிங்கிறது தான். 1 மட்டும்தாங்க சரியாக இருக்குது. இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகளின் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம் அந்த ரிலேட்டடாக வந்து வருங்க. இவங்க வந்து ஜெட் காற்றுகள், பருவக்காற்றுகள், அச்சப்பரவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது 3மே வந்து வராதுங்க. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்தும் வீசும் தலக்காற்று டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். நீங்கள் நார்வெஸ்டர் அப்படின்னு பார்த்த உடனே நார்வெஸ்டர் சூஸ் பண்ணிடக்கூடாது. கால் பைசாகியும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஏ மற்றும் பி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோல் கிளர்ச்சியை தொடர்ந்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. சாந்தலர் கிளர்ச்சியை தொடர்ந்து 1855ஆம் ஆண்டு சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்ட எல்லா கூற்றுமே நமக்கு சரியாக தாங்க இருக்குது. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறது தாங்க சரியான விடையாக இருக்கும். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபராசி இயக்கத்தை வச்சு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஜி ஹரியத்துல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு ஃபராசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 1839 ஹரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டுடுமியான் தலைமையேற்றார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டுடுமியான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கங்க. பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 3மே வந்து நமக்கு சரியாக தாங்க இருக்குது. அனைத்தும் சரி அப்படிங்கிறது தாங்க சரியான விடையாக இருக்கும். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வஹாபி கிளர்ச்சி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடோமீர் வருவாங்க. கோல் கிளர்ச்சி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் வருவாங்க. சாந்தலர் கிளர்ச்சி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்து மற்றும் கனு. முண்டா கிளர்ச்சி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிர்சா முண்டா. ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சி தோல்விக்கான காரணங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்திய இளவரசர்களிடம் ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் ஒதுங்கி இருந்தனர். ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, மத்திய தலைமை இல்லாதது, இது எல்லாமே கரெக்டாக தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த புரட்சி ஏற்படும் பொழுது புரட்சியில் இன்வால்வாக இருக்கிறதுக்கு இளவரசர்கள்கிட்ட ஆர்வம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அதே சமயத்தில் ஜமீன்தார்கள் எல்லாருமே நமக்குன்ன அப்படிங்கிற மாதிரிக்குள்ள ஒதுங்கி இருந்தாங்க. ஆயுதங்கள் ஒரு போதுமான அளவு புரட்சியாளர்களுக்கு வந்து கிடைக்கல. மத்தியில் வந்து தலைமை ஒரு லீடர்ஷிப் வந்து இல்லாமல் வந்து இருந்துச்சுங்க. அதனால தான் புரட்சி வந்து தோல்வி விட்டுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு செலவுகளை குறைப்பது, காவல்துறை சீர்திருத்தம், மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியாக தாங்க இருக்குது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்படிங்கிறது தாங்க சரியான விடையாக இருக்கும். பொறுத்துக்க பார்க்கலாம் வாங்க. லக்னோ
லக்னோ வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் கரெக்டாக தாங்க இருக்குது. ஜான்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய இந்தியா. பரேலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான் பகதூர். கான்பூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நானா சாஹிப். ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 4, 3, 2 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. லால் பால் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. லால்னா யாருன்னா லாலா லஜபதி ராய். பால் அப்படின்னா பாலகங்காதர திலகரையும், இன்னொரு பால் அப்படிங்கிறது பிபின் சந்திர பால் அவங்களையும் வந்து குறிக்குங்க. மேற்கண்ட அனைவரும் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். 1899 இந்தியா அரசு பிரதிநிதியாக கர்சன் பிரபு வந்து நியமிக்கப்பட்டார். 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதாங்க. இந்நாளில் ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 3மே சரியாக தான் இருக்குது. மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். சுதேசி இயக்கத்தின் முக்கிய அம்சங்களை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, ஆமாம். அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிப்பது, ஆமாங்க. நீதிமன்றங்கள் பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, இதுவும் கரெக்டு தான். சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, இது எல்லாமே அவங்க வச்சுருந்த ஒரு முக்கிய அம்சமாக தாங்க இருந்துச்சு. மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி சரியான விடையாக இருக்குங்க. பின்வருவனற்றுள் எத்தனை இணை வந்து சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்காங்க. லக்னோ ஒப்பந்தம் 1916 சரியாக தாங்க இருக்குது. தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் இயக்கம் திலகர் 1916ன்னு கொடுத்துருக்காங்க. தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் 1916 ஏப்ரல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தக்கான கலவரம் 1875ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எத்தனை இணை வந்து சரின்னு வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை இணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இணைகள் வந்து சரியாக வந்து இருக்குங்க. ஆப்ஷன் பி 2 இணைகள் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1885ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு 1885 டிசம்பர் 28 வந்து நடைபெற்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 வந்து சரியாக இருக்குங்க. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி வந்து உருவாகிச்சு அப்படின்னு கொடுத்துருக்கிறது சரியாக இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு கொடுத்துருக்க இந்த கூற்று வந்து தவறாக இருக்குங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு 1885 டிசம்பர் 28 நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. பின்வருவனற்றுள் எத்தனை இணை வந்து சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இல்லை எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர் படுகொலை மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் இது சரியாக தாங்க பொருந்திருக்கு. வாரிசிலப்பு கொள்கை டல்ஹௌசி பிரபு தாங்க, டவுட்டே இல்லை, இதுதாங்க. லண்டன் டைம்ஸ் வில்லியம் ஹோவார்ட் ரசில் இதுவும் சரியாக தாங்க இருக்குது. இண்டிகோ கிளர்ச்சி 1859 to 60 அப்படின்ட்டு வரும். ஆனால் இங்கே 59 கொடுத்துருக்காங்க. அதனால் 3 இணைகள் அப்படின்னு வந்து போட்டுக்கலாங்க. சில புக்கில் 1860 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் 3 இணைகள் அப்படின்னு போட்டுக்கலாம். பொறுத்துக்க பார்ப்போம் வாங்க. 1852 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது வந்து உருவாகி இருக்குங்க. 1885 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பாய் மாகாண சங்கம் அப்படிங்கிறது வந்து உருவாகி இருக்கும். 1870 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது உருவாகியிருக்கும். 1884
1884 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபை. 1866 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கூட்டமைப்பு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 5, 4, 2 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. வாங்க பார்க்கலாம். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் வந்து ஒன்றாகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது சரிதாங்க. இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலை மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தெரிவித்தனர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களோட குறிக்கோள்களில் வந்து ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்கச் செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம். கூற்று: பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டு தாங்க. மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம் இல்லை, நல்ல ஒரு லீடர்ஷிப் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த கிளர்ச்சி வந்து ஒடுக்கப்பட்டுச்சு. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.